வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான பம்ப்கின் பராத்தா பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப கம்மி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. பூசணிக்காய் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் எல்லாத்தையும் நல்லா மசிஞ்சு வர்றது அளவுக்கு வேக வச்சு எடுத்துடணும். ஏன்னா ஃபோர்க்காலையோ எதாலையும் நம்ம மசித்தோம்னா நல்லா கட்டி இல்லாமல் மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு சாஃப்டாட்டு வேக வச்சு எடுத்துருவோம். பவுலுக்கு மாற்றி வச்சு இதை நல்லா இப்படி மசிச்சு எடுத்துரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு கப்பு மசிச்ச பம்ப்கின் சிகப்பு பூசணி, 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், சால்ட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு டோவாட்டு பிசைஞ்சு எடுத்துருவோம். பம்ப்கின் மாவு, சுகர், தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கும். நல்லா சாஃப்டாட்டு பிசைஞ்சு வச்சு பாருங்கள். இதேமாரி நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிருங்க. இது மேலே கொஞ்சமாக ஆயில் பரட்டி ஒரு 10-15 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறமா போட்டு எடுத்துடலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது சின்ன சின்ன உருண்டையாட்டு உருட்டி எடுத்துக்கணும். மாவு துவிக்கிடுவோம். இந்த பராத்தா போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி கட் பண்ணிடுங்க. நல்லா வெள்ளு சாட்டு இதேமாரி பரத்திக்கிடுங்க. இது ஒரு ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுடுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. கொத்தமல்லி இலையும் 2 எள்ளு, ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். நம்மளோட பம்ப்கின் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதுக்கு ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் தொட்டுக்கிட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவை இருக்காது. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.